ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோல HTML இருக்க சிமான்டிக் டேக்ஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிமான்டிக் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ப்ரீவியஸாக HTML டேக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, டிவ் டேக் பார்த்தோம், ஸ்பேன் டேக், ஸ்ட்ராங், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் பார்த்தோம்ல. இதெல்லாம் வந்து ஓல்டர் டேக்ஸ். ஸோ HTML5ல இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் சிமான்டிக் டேக்ஸ். சிமான்டிக் டேக்ஸ்க்கும் நான் சிமான்டிக் டேக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கல, ஃபர்ஸ்ட் டிவ் டேக் இருக்கு. ஸோ டிவ் டேக் அப்படின்னா, நம்ம டிவ் டேக் வந்து HTML கொடுக்குறப்போ உள்ள நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு நமக்கு வெளிப்படையா வந்து தெரியாது. எக்ஸ்பிளிசிட்டா வந்து நமக்கு தெரியாது. ஸோ நீங்க டிவ்ல வந்து என்ன வேணா கண்டென்ட் உள்ள வந்து ஆட் பண்ணலாம். பி டேக் ஆட் பண்ணலாம், H1 ஆட் பண்ணலாம், இல்ல வந்து இமேஜ் ஆட் பண்ணலாம். இது மாதிரி நம்ம எது வேணா ஆட் பண்ண முடியும். சிமான்டிக் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நமக்கு எக்ஸ்பிளிசிட்டா அதாவது வெளிப்படையா நம்ம அத பார்த்தாலே தெரியும். அதுல என்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ HTML5ல வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, நம்ம சிமான்டிக் டேக்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணோம்னா, பேஜஸ்லாம் வந்து நமக்கு அதாவது ஒரு டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது நம்ம கோட்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இது வந்து பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெப் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல வந்து ஹெட்டர் நம்ம ஏதாவது வந்து டைட்டில் குடுத்திருப்போம். இந்த மாரி இல்ல இமேஜஸ் குடுத்திருப்போம், லோகோ குடுத்திருப்போம். இதெல்லாம் வந்து ஹெட்டர்ன்னு ஒரு டேக் ஆல்ரெடி இருக்கு. அதாவது சிமான்டிக் டேக்ஸ்ல ஹெட்டர் இருக்கு. அந்த ஹெட்டர்க்குள்ள வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது நம்ம பழைய இதுல டிவ்ல ஆட் பண்ணாலும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நமக்கு ஒரே மாரி தான் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் வெப் பேஜ்ல. பட் ரெக்கமெண்டட் வந்து ஹெட்டர் டேக் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாரி nav டேக் இருக்கு. nav டேக் இருக்கு அப்படின்னா, நம்ம நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் வைப்போம்ல. ஹோம் இருக்கும், அபவுட் இருக்கும், லோகோ இந்த மாரி இதெல்லாம் வந்து குடுப்போம்ல. அதாவது நேவிகேஷன்னா நம்ம ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுறது தான் நம்ம நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேவிகேஷன் ரிலேட்டடா நம்ம என்ன கோட் எழுதினாலும் அது வந்து nav டேக்குள்ள வந்து போடணும் அப்படின்றாங்க. ஸோ அதே மாரி செக்ஷன், ஆர்டிக்கிள்லாம் வந்து கன்டென்ட் ஆட் பண்றதுக்கு, ஒரு வெப் பேஜ்ல நம்ம கன்டென்ட் ஆட் பண்றதுக்கு இந்த டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி வந்து நான் சிம்னாட்டிக்ல டிவ் டேக் யூஸ் பண்ணுவோமோ, அதே மாரி சிம்னாட்டிக்ல வந்து ஆர்டிக்கிள் இல்ல செக்ஷன் டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்டென்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாரி அசைட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அசைட்னா வந்து நம்ம சைட் பார்ஸ் வந்து வைப்போம்ல வெப் பேஜஸ்ல. ஸோ அந்த மாரி சைட் பார வந்து நம்ம அசைட் டேக்ல வந்து போடலாம். அது மாரி ஃபூட்டர் வந்து நம்ம இப்ப காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இல்ல வந்து அ கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லிட்டு மெயில் ஐடி குடுப்போம். இந்த மாரி விஷயத்த வந்து ஃபூட்டர்ல வந்து ஆட் பண்ணலாம் குடுத்துருப்பாங்க. அத பத்தி ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அத ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து இது என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு HTML டேக் யூஸ் பண்றோமோ, அதே மாரி தான் வந்து இதுவும் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா வந்து கோட் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து இது யூஸ் பண்றோம். இந்த செக்ஷன் வந்து நம்ம வெறும் டிவ் டேக்கா இருந்தா இருக்கிறத விட, நம்ம ஹெட்டர், செக்ஷன், ஆர்டிக்கிள் இதெல்லாம் வந்து குடுக்குறப்போ, நமக்கு இன்னும் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து புரியும் அப்படின்றதுக்காக தான் வந்து சிமான்டிக் டேக் வந்து யூஸ் பண்றது. மத்தபடி பர்ப்பஸ் எல்லாம் ஒண்ணு தான். நம்ம ஓல்ட் HTML டேக்ஸ்க்கும், இப்போ சிமான்டிக் டேக்ஸ்க்கும் வந்து எல்லாமே பர்ப்பஸ் வந்து சேம் தான். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நான் ஒரு லிங்க் வந்து ஆட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல பாருங்க. அதுல வந்து சிமான்டிக் டேக்ஸோட பர்ப்பஸோட வந்து குடுத்திருப்பாங்க. என்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அகைன் வந்து சொல்றேன். அது இல்லாமலும் நம்ம நார்மல் டேக்ஸ்லயும் அதே ஃபியூச்சர்ஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி என்எஃப்எஃப் கான்செப்ட் வந்து பார்த்திருக்கோம். நம்ம HTMLல இருக்க பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதே மாரி CSSல இருக்க பேசிக்கா இருக்க ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, CSSல வந்து HTMLல கூட டேக்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். பட் CSSன்னு எடுத்துக்கிட்டா, நமக்கு மோர் தேன் 1000 ஆர் 10,000 ப்ராப்பர்ட்டீஸ் மேல இருக்கு. எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது மெமரைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஓரளவு அந்த கான்செப்ட்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா வந்து Googleல பார்த்தா வந்து எல்லா டேக்ஸோ, இல்ல வந்து CSS ப்ராப்பர்ட்டீஸோ ஏன்னா CSS ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்றப்போ, எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. எல்லாத்தையும் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து சில இது நம்ம இந்த மாரி டியூட்டோரியல்ஸ் லேர்ன் பண்றப்ப பார்த்துருக்கவும் மாட்டோம். பட் நம்ம ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம அத சர்ச் பண்ணோம் Googleல அப்படின்னா, என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா வரும். உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம டெவலப்பர்ஸ்னாலே Google தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். Google பண்ணி நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதே மாரி லேர்னும் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட கான்செப்ட்ட வந்து அப்ளை பண்ணி பார்க்கிறதுக்கும், அதே மாரி நம்ம இந்த CSSல வந்து சில பொசிஷன் இருக்கு. அதே மாரி ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அதாவது வெப் டிசைன்ல நம்ம மீடியா கொரீஸ் இருக்கு. ஸோ இந்த மீடியா கொரீஸ் இதெல்லாம் வந்து இந்த சிமான்டிக் டேக் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து இப்ப நான் HTML, CSSல டெவலப் பண்ணியிருக்கேன். இத நம்ம திரும்ப ரீடெவலப் பண்ணலாம். இது இது பண்றது மூலமா இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல சிமான்டிக் டேக்ஸ் இருக்கு. ஃபுல்லா வந்து சிமான்டிக் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிமான்டிக் டேக்ஸ் எப்படி யூஸ் பண்றது? அது போக நம்ம CSS கான்செப்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நெறைய கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணோம்ல. அதெல்லாம் அப்ளை பண்ணி எப்படி ஸ்டைல்ஸ் ஆட் பண்றது? அதெல்லாம் பார்க்கலாம்.
அண்ட் தென் ஃபைனலா வந்து இது வந்து ரெஸ்பான்சிவா வந்து இப்போ பண்ண போறோம். ரெஸ்பான்சிவா பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க பார்க்கும்போது உங்களுக்கு நேவ் டேக் பாருங்க. இப்போ வெல்கம் டூ லேண்ட் ஆஃப் ஹெரிடேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ கீழ வந்து நேவ் டேக் இருக்கு. அதே இது பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த ஸ்க்ரீன் சைஸ் போறப்போ, நம்ம இந்த மெசேஜ் வந்து மேல கொண்டு போயிட்டோம். அதே மாரி நேவ் டேக் வந்து ஒரு டிஃபரெண்ட் டிசைன்ல வந்து வந்துடுச்சு. ஸோ இது மாரி என்னென்ன அது மாரி இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன ஸ்க்ரீன் சைஸ்ல அதாவது இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஐபேட்ல இந்த மாரி டிவைசஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதில பார்க்கப்போ நமக்கு இந்த ஹெட்டர் வந்து ஸ்க்ரால் ஆகுது. இப்போ இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்னு நம்ம லோகோ குடுத்துருக்கோம்ல. ஸோ இது வந்து ஸ்க்ரால் ஆகுது. அதே இது நீங்க பிக் பிக் ஸ்க்ரீன்ஸ் போயிட்டீங்கன்னா, இந்த கன்டென்ட் வந்து ஸ்க்ரால் ஆகாது. ஸோ இந்த மாரி ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம படிச்ச நம்ம இதுவரைக்கும் லேர்ன் பண்ணது தான் வந்து இதில யூஸ் பண்ண போறோம். அது போக சில பொசிஷன்ஸ் இருக்கு. சிஎஸ்எஸ்ல பொசிஷன்ஸ் வந்து நம்ம இந்த மாரி எக்ஸாம்பிள்ஸ் பண்ணா தான் அந்த பொசிஷன்ஸ் வந்து புரியும். அதையும் வந்து நம்ம இதில எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது நான் என்ன மாரி கான்செப்ட்ல பண்ணியிருக்கேன்னா, இது ஆல்ரெடி நமக்கு ஒரு சைட் இருக்கு. இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைட்டோட கான்செப்ட்ஸ் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். இதுல இருக்க எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா இந்த சைட்ட வந்து நம்ம டிசைன் பண்ணல. நம்ம சும்மா ஒரு வெப் பேஜ் மட்டும் தான் இந்த மாரி இருக்க மாரி ஒரு பேஜ் மட்டும் தான் டிசைன் பண்றோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாட்டம் டேக்லாம் வந்து இங்கருந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இங்கருந்து எடுத்து நம்ம இங்க போட்டுருக்கோம். அதே மாரி இந்த இமேஜஸ் எல்லாமே அந்த சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸோ எப்படி வந்து இமேஜஸ், ஆ ஃபாண்ட் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு சைட்ல இருந்து எடுக்கிறது அப்படின்றதும் நீங்க இது வந்து கத்துக்கலாம். ஏன்னா இமேஜஸ் வந்து நெறைய வந்து காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம லோக்கலா இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க புரொடக்ஷனுக்கு டிப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இமேஜஸ் காப்பிரைட்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு வந்து பண்ணணும். மத்தபடி நம்ம ஒரு சாம்பிளா ட்ரை பண்றப்போ, மத்த இன்னொரு சைட்ல இருக்க ஸ்டைல்ஸையோ, அதுல வந்து அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது வந்து எப்படி அப்படின்னு நம்ம இதில எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா எல்லா டெவலப்பர்ஸுமே அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. எல்லாருமே கிரியேட்டிவா மீன்ஸ் கம்ப்ளீட் கோட் வந்து நம்மளே வந்து பண்ணிற முடியாதுல்ல. ஸோ மத்த சைட்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதுல இருந்து தான் வந்து நம்ம நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணலாம். இல்ல நம்ம ரெக்வயர்மென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆ நல்லா வந்து யுஐ வந்து டிசைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப இது ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்ப நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்றேன். நம்ம இவ்வளோ நேரம் வொர்க் பண்ண ப்ராஜெக்ட் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இமேஜஸ் வந்து அந்த சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். அந்த சைட்ல இருந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ் வந்து நான் GitHub இருக்கு. நான் GitHubல வந்து ஆட் பண்றேன். சேனலோட GitHubல ஆட் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு கீழ யுஆர்எல் ஆட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல யுஆர்எல் இருக்கும். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜஸ. இல்லன்னா நான் சொன்ன மாரி எல்லாமே வந்து Google இமேஜஸ் தான். அது போக வந்து இந்த சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன் நான் சொன்ன மாரி. ஸோ நீங்க எங்க இருந்தும் வந்து இந்த இமேஜஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் தேவைன்னா. ஸோ அந்த இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிட்டு ஸோ மத்தபடி அதே தான் இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண index.htmlல நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடியோ 7.html சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கோட் எல்லாமே நான் GitHubல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஆம் அத ரெஃபரன்ஸா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரெஃபரன்ஸா எடுத்து இந்த ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த HTMLலாம் நம்ம பண்ண எல்லா HTMLயும் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்காக நம்ம நியூவா ஒரு index.html நான் கிரியேட் பண்றேன். ஸோ index.html குடுத்துக்கிறேன். ஸோ சாரி நான் இமேஜஸ்க்குள்ள போயிடுச்சு. இத வெளிய ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நான் index.html கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மத்த டேப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் இங்க போயிட்டு நம்ம எப்பயுமே HTML கிரியேட் பண்ற மாரி தான் HTML5 அப்படின்னு குடுத்து கிரியேட் பண்றேன். இப்போதைக்கு மெட்டா டாக்ஸ் எதுவும் தேவையில்ல. நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஃபைனலா ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம மெட்டா டாக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ டைட்டில் இருக்கு. டைட்டில்ல வந்து நான் இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்றத குடுத்துடுறேன். ஏன்னா நம்ம அந்த அந்த ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம குடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ இங்க நம்ம ப்ரௌசர்ல வர்ற இந்த டேபோட டைட்டில் தான் வந்து நம்ம அங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்ப நான் அது வந்து குடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த வெப் பேஜ் இருக்குல்ல, இந்த வெப் பேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். HTMLல வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணலாம். சிமான்டிக் டாக்ஸ் இப்ப பார்த்தோம்ல, அந்த சிமான்டிக் டாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இந்த வீடியோல நம்ம ஸ்டைல்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் இது இருக்கு. நம்ம டைட்டில் தானே இருக்கு. லோகோவா இருக்கு. நம்ம குடுத்துருக்கோம். இன்கிரெடிபிள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இமேஜ் தான் எடுத்து போட்டிருக்கேன். இது Googleல இருந்து எடுத்த ஒரு இமேஜ் தான். இப்ப லோகோனா இங்க இன்கிரெடிபிள் இந்தியா நமக்கு கிளியரா தெரியாது. நம்ம பேக்கிரவுண்ட் குடுத்தோனே இது கிளியரா வந்து விசிபிளா இருக்கும். ஓகே. நான் அத Googleல இருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது இமேஜா இருக்கு. நான் அதான் வந்து சொல்ல வரேன். ஸோ இமேஜா இருக்கிறனால நம்ம அதுக்கேத்த மாரி இத டிசைன் பண்ணலாம். நான் விஎஸ் கோட் போறேன். இங்க index.html இருக்கு. ஸோ இங்க போயிட்டு
நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெடர் டேக் இருக்கு. நம்ம ஹெடர் டேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ஹெடர்னு கொடுத்துட்டு இந்த சிமாண்டிக் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹெடருக்குள்ள நம்ம இமேஜ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு நான் இமேஜ் எதுவும் ஆட் பண்ணல. இப்போதைக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இதுதான் நம்ம எப்பயுமே இமேஜ் ஆட் பண்ணா சோர்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து இன்க்ரெடிபிள் இந்தியா அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஹெடரில் நமக்கு அந்த இமேஜ் மட்டும் போதும். தென் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஒரு செக்ஷன் இதை வந்து செக்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். செக்ஷன்ற சிமேட்டிக் டேக்குள்ள. ஸோ நான் செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். செக்ஷனில் ஒரு இமேஜ் தேவை. அந்த இமேஜ் வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் ஆட் பண்ணல. நான் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். தாஜ்மஹால் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, தென் ஒரு h2 டேக் ஆட் பண்ணுறேன். h2ல நம்ம அங்கே கொடுக்குற மாதிரி தான் வெல்கம் டு லேண்ட் ஆஃப் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். தென் நம்ம இந்தியான்றது வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியான்றது நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்குல்ல. ஸோ அதனால வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஆட் பண்ணிக்கிறேன். பிரேக் கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக் ஆட் பண்ணிட்டு அகைன் இப்போ இதுக்குள்ள இந்தியா அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸ்பேஸ் தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ அந்த இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இங்கே இருந்ததுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நேவிகேஷன் தான் இருக்குது. கீழே வந்து நேவிகேஷன் பார் இது வந்து தேவை. ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சிமாண்டிக் டேக்ல nav இருக்கு. ஸோ நேவிகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேசஸ் டு விசிட்னு இருக்கு. ஸோ பிளேசஸ் டு விசிட்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சும்மா சாம்பிள் டெக்ஸ்ட் தான். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெரிட்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கல்ச்சர் இது எதுவுமே நம்ம இப்போதைக்கு எதுவும் ஃபங்க்ஷனலாக இருக்காது. நம்ம வெறும் மெனு மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனல் ஆக்கணும்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட சேர்த்து தான் வந்து பண்ணணும். இது நம்ம HTML CSS கோர்ஸாக வச்சிருக்கனால நம்ம இப்போ இது எதுவும் ஃபங்க்ஷனல் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வெப்பேஜ் மட்டும் தான் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிளான் யூ ட்ரிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பேஜில் ஸோ அது முடித்தோடனே அடுத்த 2 பேராகிராஃப் மாதிரி தான் 2 இது இருக்குது. ஸோ அது மாதிரி கொடுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணுறதுக்கு மெயின் அப்படின்னு ஒரு சிமாண்டிக் டேக் இருக்குது. அதுக்குள்ளே போய்க்கிறேன். ஏன்னா பேஜில் எது டிஸ்பிளே ஆக போதோ ஃபுல்லாக அதெல்லாம் வந்து நம்ம மெயின் டேக்கில் வந்து கொடுக்கணும் சிமாண்டிக் கான்செப்ட் படி. ஸோ அதனால் நான் மெயின் டேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் டேக்குள்ளே நான் ஒரு ஆர்டிக்கிள் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆர்டிக்கிளில் ஒரு h2 ஆட் பண்ணுறேன். h2 ஆட் பண்ணிவிட்டு த லேண்ட் ஆஃப் காந்தின்னு இருக்கு. ஸோ அதை கொடுத்துட்றேன். த லேண்ட் ஆஃப் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் ஆட் பண்ணோம். ஸோ நான் ஒரு p டேக் ஆட் பண்ணிக்கிறேன். p டேக்குள்ள சாம்பிள் டெக்ஸ்ட் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ லோரம் ஆட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதனால நான் நெக்ஸ்ட் இன்னொரு தடவை ஆட் பண்ணிக்கிறேன் லோரமே. 3 டைம்ஸ் வந்து அந்த லோரம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு டைட்டில் தான் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நான் h3 ஆட் பண்ணிக்கிறேன். மஸ்ட் விசிட் டெஸ்டினேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் கொஞ்சம் கண்டென்ட் தேவை. ஸோ நான் ஒரு p டேக் ஆட் பண்ணிக்கிறேன். p டேக்குள்ள லோரம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒன் டைம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு தென் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த இமேஜஸ்க்காக நான் இந்த 2 இமேஜஸ் வரணும். அதுக்காக ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறோம். லிஸ்ட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் சோர்ஸ் எதுவும் கொடுக்கல, ஆல்ட் மட்டும் கொடுக்குறேன். நம்ம என்னென்னா சென்னை இதுதான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நான் இங்கே மகா அப்படின்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா மகாபலிபுரம் அந்த இமேஜ் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அது அந்த வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ஸோ அது இருக்கட்டும். தென் திரும்ப இன்னொரு எல்ஐ ஆட் பண்ணிக்கிறேன். எல்ஐ ஆட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் டேக் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு இருக்கு. ஸோ சென்னை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சென்னைக்கான இமேஜ் தான் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செக்ஷன் ஓவர். தென் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பேஜில் கீழே பார்த்தா ஸ்டேட்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து இப்போது நம்ம ஒரு சைட்லேருந்து எப்படி கண்டென்ட் எடுக்கிறது பார்க்குறேன். HTML எப்படி
ரீட் பண்றது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த பேஜ் இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டென்ட் தான் வந்து எடுத்து நம்ம அந்த பேஜ்ல வந்து குடுத்துருக்கோம். ஸோ இத எப்படி எடுக்கணும்னா, இப்போ இன்ஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இன்ஸ்பெக்ட் போறோம். ஸோ இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு நான் இந்த செலக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம குரோம் டெவ் டூல்ஸ்ல இருக்கத. இப்போ இத போயிட்டு நம்ம ஹாவர் பண்ணாலும் நமக்கு தெரியும். அந்த கன்டென்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் ஹாவர் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிவ் டேக் இருக்கு. இந்த டிவ் டேக்குள்ள தான் அந்த கன்டென்ட் இருக்கு. ஓகே. ஸோ டிவ் டேக்ல இருக்க அந்த H5 இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவ் இருக்கு. இந்த டிவ்க்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. இதுல தான் வந்து இந்த கம்ப்ளீட் கன்டென்ட்டும் இருக்கு. ஸோ இத நம்ம இப்ப சும்மா ஒரு டம்மியா தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இத செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு காப்பி அப்படின்னு குடுக்குறேன். காப்பி எலமெண்ட் குடுக்குறேன். ஸோ தட் அந்த கம்ப்ளீட் எலமெண்ட் வந்து காப்பி ஆயிடும். நான் இங்க வந்துட்டு இப்போ இத ஆட் பண்றதுக்கு இந்த மெயின்குள்ள இன்னொரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு செக்ஷன் டேக் போட்டுக்கிறேன். செக்ஷன் போட்டுட்டு அதுக்குள்ள வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்லோட லிங்க்கா இருக்கு. இது பத்தி நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு அது ஒர்க் ஆகலனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம அந்த இப்போதைக்கு நம்ம ஏன்னா நம்ம டிசைனிங் மட்டும் தான் கத்துக்கிறோம். ஸோ இதுல வரும்போதே லிஸ்ட்ல வந்து வேல்யூஸும் இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ணா அது அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்க்கான டூரிசம் சைட்க்கு வந்து போற மாரி. ஸோ அத நான் அப்படியே விட்டுர்றேன். விட்டுட்டு இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்ல வந்து மத்த நெறைய அந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணியிருக்க கிளாஸஸ்லாம் இருக்கு. அது எதுவும் நமக்கு தேவையில்ல. ஸோ நான் அத ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்ப இத வந்து ஆட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம அந்த இங்க பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஃபூட்டர்ல வந்து நம்ம இப்ப காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரி நான் காப்பிரைட் ஆட் பண்றேன். இந்த மெயின் டேக் வெளிய வந்துட்டு நான் ஃபூட்டர் டேக் ஆட் பண்றேன். இது ஒரு சிமான்டிக் டேக் தான். ஸோ ஃபூட்டர் ஆட் பண்ணிட்டு, ஃபூட்டருக்குள்ள ஒரு பி டேக் ஆட் பண்றோம். ஸோ காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போறோம். இது போயிட்டு காப்பிரைட் 2022 2023ன்னு சும்மா குடுக்குறேன். அதாவது டம்மி டெக்ஸ்ட் தான் நம்ம குடுக்குறோம். ஓகே. ஸோ இப்ப இந்த வெப் பேஜோட நம்ம ஸ்கெலிட்டன் வந்து ஓரளவு ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வெப் பேஜ் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும். ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணா தான் நம்ம இந்த மாரி வெப் பேஜ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இமேஜஸ் வந்து இதுல ஆட் பண்றேன். GitHub சேனலோட GitHubல ஆட் பண்ணிட்டு லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க தேவைன்னா அங்கிருந்து இமேஜ் எடுத்துக்கலாம். இல்ல உங்க ஓன் இமேஜஸ் இல்ல இந்த சைட்ல இருந்து கூட நீங்க இமேஜஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டோட யூஆர்எல்லும் வந்து ஆட் பண்றது அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.